ஒட்டுமொத்தமாக தேரே ஓடலைன்றது தப்புங்க. தேர் ஓடுது, அப்பப்போ மக்கர் பண்ணி நடுப்புற நிற்குது. அந்த தேரோட சக்கரங்கள் எல்லாம் ஒழுங்காக இல்லை. தேரை வந்து கலைஞர் ஓட்டினார், திருவாரூர் தேரை. அவர் மகன் ஆட்சியில் தேர் ஓடலைன்ற குற்றச்சாட்டு தவறு. ஆனால் இந்த தேர் ஒழுங்காக ஓடலை, இந்த தேர் சக்கரங்கள் பழுதாகி கிடக்கின்றன, இந்த தேர் நின்று ஓடுது, இந்த தேரில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது என்பது தான் யதார்த்தம். விஜய் பேசுகிறாருன்னா அதெல்லாம் தப்புன்னு, இதுதாங்க பாலிடிக்ஸு. ஒன்னொன்றுக்கும் நம்ம போய் கண்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கவர்மெண்ட்டில் தன்னுடைய வல்லமைக்கு சக்திக்கு மீறி டிஆர்பி ராஜாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது திமுகக்குள்ளேயே பல அமைச்சர்களுக்கு கடும் கோபத்தை, பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. பல கட்சிக்காரர்கள் மத்தியில் அது ஏற்படுத்தி இருக்கிறது. எதனால் அந்த செல்வாக்கு? முப்பெரும் விழாவில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்கு. இவங்க வெளியில் சொல்கிற மாதிரி ஒன்றும் தேனும் பாலும் ஓடல. கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. அதிகாரம் கையில் இருக்குது, ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்குது. அவர் அதனால் ஸ்டாலினை வந்து சமாளிக்கிறாரு. நான் குறைச்சி மதிப்பிடல ஸ்டாலினை. பட் கட்சிக்குள்ள ரொம்ப சிக்கல் இருக்குது. கோஷ்டி பூசல் பெரிய அளவில் இருக்குது. இதில் அதிமுகலேருந்து வந்தவங்களால ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் அது வந்து காலகாலமாக அந்த தொகுதியில் இருந்தவங்க வந்து அவன் ரிவோல்ட் பண்ணுவான். தேர்தல் நேரத்தில் அது காட்டும். ஆனால் அதிமுக ஃபுல்லாக ஸ்வீப் பண்ண கோயம்புத்தூர் தொகுதிக்கு போகும்போது அங்கே திமுக விமர்சனம் பண்ணுவாரா, இல்லை அதிமுக விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. குறிப்பாக காலையில் நாகப்பட்டினத்தில் விஜய் பற்றி பேசணும். திருவாரூரில் பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் ஆரம்பிக்கும் போதே கலைஞரோட ஊர். பல வருடமாக ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை வந்து கலைஞர் அவர்கள் தான் ஓட வச்சாரு. ஆனால் இப்போது தமிழ்நாடு அப்படிங்கிற தேரை வந்து அவருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் ஓட விடாமல் இருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறார் இல்லையா? அதான் அது பொலிட்டிக்கல் சார்ஜ். அது ஸ்டாலின் அரசாங்கத்தோட செயலின்மை என்று அவர் கருதக்கூடியதான் அவர் பேசுகிறாரு. அது அவரோட உரிமை. அதில் என்ன தப்பு? எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக அவர் தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்க போகிறதும் சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல். அப்போ மாநில அரசை வந்து மட்டைக்கு 2 கீற்றாக அவர் கிழி தெரிய வேண்டும். கையில் கிடைக்கிது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கலாம் அரசாங்கத்து மேலே. அதாவது விமர்சனங்களை சொல்கிறேன். கையில் எடுத்து அடிக்கிறான்னா கல் எடுத்து அடிக்கிறான்னு சொல்லு. ஸோ அவர் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக ஒரு அப்போசிஷன் லீடராக எனக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் சண்டைன்னு போது ஒரு அப்போசிஷனாக எதிர்கட்சியாக அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து திறம்பட செயல்படுறாரோ அந்த அளவு அவருக்கு நல்லது. அதனால் அவர் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை மேலும் கடுமையாக்கணும், கூர்மைப்படுத்தணும். தப்பே கிடையாது. வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அறவர ஃபேக்ட்ஸை வச்சுட்டுலாம் பேசக்கூடாது. சாலிட் ஃபேக்ட்ஸை வச்சுட்டு பேசணும், சாலிட் ஃபிகர்ஸை வச்சுட்டு பேசணும். சும்மா அம்பு மாதிரி வார்த்தைகள் போய் குத்தணும். எதிர்த்தரப்பை கண்ணியமாக பேசணும். 30 நிமிஷம் பேசினா கூட போதும். அதுக்கு பிறகு மற்ற 6 நாளும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் அல்லது தேர்தல் வரைக்கும் அவன் பிரச்சனைகளை முன்னெடுத்துட்டு போகணும், மக்கள் மத்தியில் முன்னெடுத்துட்டு போகணும். அந்த பாலிடிக்ஸ் பண்ணணும். 24 hours 365 days ஜாப். அது செய்யாமல் அவரை மட்டுமே நம்பி இருக்குது. இன்றைக்கி அந்த கட்சியில் அவர் விட்டா யார் இருக்கா? புஷி ஆனந்த் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, அருண்ராஜ் இருக்காரு, அப்புறம் நம்ம நண்பர் இவர் இருக்காரு, ஆதவர்ஜுன் இருக்காரு. கிரவுண்டுக்கு இவங்கெல்லாம் வரணும், அந்தந்த மாவட்டத்தில் வரணும். அப்படி வரலைன்னா இது ஷோவாக மாறிடும். இது வெறும் ஒன் மேன் ஷோவாக மாறிடும். ஒன் மேன் ஷோவாக பாலிடிக்ஸில் ரொம்ப நாள் நிற்க முடியாது. ஒரு தனிமனித கவர்ச்சியை மட்டும் வைத்து, ஒரு சினிமாக்காரரின் தனிமனித கவர்ச்சியை மட்டும் வைத்து, அல்லது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு உண்மையிலேயே அரசியல்வாதிக்குரிய எல்லா தகுதிகளும் லட்சணங்களும் வந்து விடுகிறது என்ற ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். அதை மட்டும் வைத்துக்கொண்டு, ஒரு தனி மனிதனின் கவர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாது. அது 2ஆம் கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்கணும். அது செய்யலைன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஷோ ரொம்ப நாள் ஓடாது. இன்னொன்று, இந்த பிரச்சாரம்லாம் 4 வாரத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 4 வாரம், அதுக்கு பிறகு இந்த மவுசு குறையும். அப்போ நீங்கள் உங்கள் போராட்ட முன்வடிவங்களை மற்ற நாள்லையும் எடுக்கணும். இப்போ இந்த சனிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமை நடுப்புற வேறு ஏதோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வருது, அப்பயே நீ ஸ்பாட்டுக்கு வரணும். அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்கெடியூல் படி தான் இது வந்து ஃபிக்ஸடுலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கட்சி அலுவலகத்தை சென்னை மாநகரத்தை நடுப்புற திறங்க, 4 நகரங்களில் மதுரை, திருச்சி அங்கெல்லாம் நடுப்பக்கத்தில் திறங்க. மக்கள் வந்து உங்களை சந்திக்கட்டும். அது இல்லாமல் வந்து வெறும் ஒரு ஃப்ளைட்டில் சந்திக்க வேணான்னு விரும்புறதுனால தான் அங்கே வச்சிருக்க ஒரு வீட்டு பக்கத்துலேயே அப்படிதான் தோணுது. வேற என்ன அர்த்தம்? பனையூரில் போய் எவனா ஆஃபீஸ் வைப்பானா? பாமக வச்சிருக்காங்க. அவங்க கதை வேற சிவா, அவங்க கதையை அப்புறம் பேசுவோம். நம்ம வந்து அது அப்பா புள்ள சண்டை ரொம்ப 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 அவலமாக போயிட்டு இருக்குது. அவர் பண்ணதும் தப்பு, அன்புமணி பண்ணதும் தப்பு. அவங்களுக்கு வந்து நாட்டு முத்த நாயகன் தெரியல ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஜெயலலிதா இது அந்த பீரியட்லேயே இருந்தது, ராமதாஸ் வாங்கினது. ஒரு சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் அன்புமணியால் திறக்க முடியாதா? டி நகரில் தானே ஒரு ஆஃபீஸ் இருந்தது, இப்போ அது மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் வைக்கணும், விஜய் வந்து வைக்கணும். அது வைக்கலன்னா கஷ்டம் தான். குறிப்பாக தமிழ்நாடு ஓடாத தேர்ன்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு.
அது முன்னாடி எடுத்த வீடியோவான்னு தெரியல. பொருளாதார வளர்ச்சியில கடந்த 10 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி கூட வந்து அதிமுக ஆட்சி கூட வந்து இதுல அதிகமா இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா திமுக தரப்புல? இல்லைங்க, வளர்ச்சி இல்லைன்னு யாருமே சொல்லுவாங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓடாத தேர் அப்படின்னா அவர் வளர்ச்சி இல்லைன்னு தானே சொல்ல வராரு. ஆமா, அவர் சொல்றாருங்க. அது வந்து வளர்ச்சின்றது மட்டும் பொருளாதாரத்தோட புள்ளி விவரங்கள் மட்டும் இல்ல சிவா. அது வந்து இந்த கவர்மெண்ட்ல ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே தேங்கி கிடக்குன்னு அப்படி நான் சொல்லல. பெரும்பாலானவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. வளர்ச்சி இருக்குது, 4 ஆண்டுகள்ல இருக்குது. ஆனா இந்த 4 வருஷத்துல மட்டும்தான் இருக்குதுன்றது இவங்க கதை அளக்குறாங்க. நன்மைகள் விளைந்திருக்கின்றன என்பது உண்மை. அவர் ஒரு ஃபிகரை வந்து முதலமைச்சர் சொல்றாரு. இந்த ஃபிகர்ன்றது வந்து அது ஜிடிபி, அது வளரும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குஜராத், மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விடவே கூட அவங்க வளர்ச்சியில் அதிகமாக இருக்காங்க. அப்போ குஜராத்தோட வளர்ச்சியை வச்சு குஜராத்தில் எல்லாம் சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? வளர்ச்சி என்பது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதார புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வேற இண்டிகேட்டர்ஸ். தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளில் இன்னைக்கு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வந்துகிட்டு இருக்குது ஆணவ கொலைகளில். இதுக்கு வந்து என்ன முதலமைச்சர் என்ன அர்த்தம் சொல்வார்? வைக்கம் நூற்றாண்டு விழாக்கு ஸ்டாலினும் பினராயி விஜயன் கேரள முதலமைச்சரும் பெரிய அளவில் படாடோபத்துடன் அங்கே வைக்கத்தில் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது குறைஞ்சது தமிழ்நாட்டில் 6 கோயில்களையாவது தலித்துகள் உள்ள நுழைய முடியாமல் இழுத்து பூட்டப்பட்டிருக்கு. இது வெட்கக்கேடு இல்லையா அந்த அரசுக்கு? ஒரு வைக்கத்துக்கு நீங்கள் விழா கொண்டாடுறீங்க, நூற்றாண்டுக்கு தலித்துகள் உள்ளே போகாமல் இருந்த கோயிலை திறந்தாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு குறைஞ்சது 6 கோயில் அந்த பீரியடில் ஸ்டாலின் கலந்துக்கிட்ட, பினராயி விஜயன் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் குறைஞ்சது 6 கோயில்கள் அது மேல்பாதி உள்ளிட்ட இடங்களில் வந்து பூட்டப்பட்டிருக்கு. தலித்துகளை உள்ளே போக விட முடியாமல் கோர்ட் ஆர்டரை மீறி. அன்னைக்கு கோயிலை பூட்டினா புரிஞ்சுக்கலாங்க, இன்னைக்கு மூடுறானா அதை விட ஒரு அவலம் எதுவும் இருக்க முடியாது. அப்புறம் ஆணவ படுகொலைகளோட ஸ்டேட்டஸ் என்ன? அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான இழைக்கப்படக்கூடிய குற்றங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? கிராமப்புற வறுமை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கலுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிறான்ற அவலத்தை பேசாமல் இந்த முதலமைச்சர் கொடுக்குற புள்ளி விவரத்தை மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. நான் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலைங்க, நம்ம வளர்ந்துருக்கோம், அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நீங்கள் மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா அங்கே கேள்வி எழுதுங்க. இது வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு விஷயம். வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இங்கே ஒன்றுமே நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது. தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. திமுகவும் முதலமைச்சரும் தேனும் பாலும் ஓடுதுன்றாங்க. அது எப்படி? புள்ளி விவரங்களை மட்டும் வச்சு ஒரு விஷயத்தை எடை போட முடியாதுங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது நீங்கள் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டுமே வச்சு இங்கே எல்லாமே நல்லா இருக்குன்ற முடிவுக்கு நாம் வருவோம்னா ஒரிஜினல் திமுக கூட அந்த முடிவுக்கு வரமாட்டோம். விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது 70,000 ரூபாய் ஒரு கடையில் மின் கட்டணத்தை, ஒரு மீடியம் சைஸ் கடையில், சின்ன கடன் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் கடையில் 70,000 ரூபாய்க்கு மின்சார கட்டணம், பவர் பில்லு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டினவன் இன்றைக்கி 3 லட்ச ரூபாய் கட்டுறான். இல்லைன்னு அவங்கள சொல்லுங்கள். 3 தடவைக்கு மேலே மின்ஸ் கட்டணம் உயர்ந்திருக்கு. இந்த வருஷம் வீடுகளுக்கான கட்டணத்தை நீங்கள் ஏன் தள்ளி வச்சிங்க? எலெக்ஷன் வருது, அடுத்த வருஷம் ஏன் வந்தாலும் 2 மடங்கு ஏற்ற போகிறோம். சொத்து வரி எத்தனை முறை ஏறி இருக்குது. இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க. கிராமப்புற வறுமை தமிழ்நாட்டில் ஒரு சீரியஸ் இஷ்யூங்க. நீ உடனே குஜராத்தை பார், ஊபியை பார், மத்திய பிரதேச பாருன்னு கதை அழைப்பீங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் கிட்னியை வைக்கிறான்னா அதில் 2 விஷயம். ஒன்று, கிட்னி திருட்டு தமிழ்நாட்டில் ரேம்பட்டாக இருக்குது. திமுகவை சார்ந்த எம்எல்ஏவே அந்த ஹாஸ்பிட்டலை நடத்துகிறாரு. உங்கள் அரசாங்கம் சொல்லியும் அவர் மேலேயும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. விசாரிங்கன்னு சொல்கிறாரு ஜட்ஜு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு. விசாரிக்க மாட்டோன்னு தடை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. இதுதான் உங்கள் லட்சணம். அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், கிட்னி திருட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிற லெவலுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நெசவாளர்களோட நிலைமை, சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களோட நிலைமை இருக்குன்றது. அதாவது இது கிராமப்புற வறுமையின் வெளிப்பாடு. இட்ஸ் அ சிக்னல் ஆஃப் சிம்டம் ஆஃப் ரூரல் பாவர்ட்டி இன் தமிழ்நாடு. நான் கிராமப்புற வறுமையின் ஒரு வெளிப்பாடு தான் கிட்னி திருட்டு. ஏன்னா 2 லட்ச ரூபாய் கிட்னியை விற்கிற லெவலுக்கு வரானே. கிட்னி இல்லை, ஒருத்தனுக்கு கிட்னி எடுக்க முடியாதுன்னா கல்லீரலை எடுத்துக்கொண்டுறான். அப்போ இதுதான் உங்கள் கவர்மெண்ட்டோட லட்சணம் போது இதையும் தான் பேசணுன்ற. நம்ம ஒட்டு மொத்தமாக தேரே ஓடலைன்றது தப்புங்க. தேர் ஓடுது, அப்பப்போ மக்கர் பண்ணி நடுப்புற நிற்குது. அந்த தேரோட சக்கரங்கள் எல்லாம் ஒழுங்காக இல்லை. தேரை வந்து கலைஞர் ஓட்டினார், திருவாரூர் தேரை. அவர் மகன் ஆட்சியில் தேரே ஓடலைன்ற குற்றச்சாட்டு முழுவதும் தேர் ஓடலைன்ற குற்றச்சாட்டு தவறு. ஆனால் இந்த தேர் ஒழுங்காக ஓடலை. இந்த தேர் சக்கரங்கள் பழுதாகி கிடக்கின்றன. இந்த தேர் நின்று ஓடுது. இந்த தேரில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது என்பது தான் யதார்த்தம். திருச்சியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணார். அரியலூரில் பேசும்போது போக்குவரத்துறை அமைச்சர் இருக்காரு, ஆனால் ஒழுங்காக பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிர்வாக ரீதியாக விமர்சனம் பண்ணார். ஆனால் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா அவர்களை பேசும்போது பார்த்தீங்கன்னா பெர்சனலாக பேசுகிறார். நிர்வாக ரீதி இல்லாமல் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு இணக்கமாக இருக்காரு, அவங்க சொல்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர் வேலையை பார்க்குறதுல அப்படிங்கிற ரீதியில் விமர்சனம் பண்ணுறாரு இல்லையா? அதை எப்படி எடுத்துக்க? அது உண்மையின் வெளிப்பாடாக கூட இருக்கலாமே. அதையே நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. டிஆர்பி ராஜா வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஆன பிறகு நிறைய அவர் மேலே சார்ஜஸ் வருது. அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் மினிஸ்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் மினிஸ்டர். ஸ்பெசிஃபிக்காக அவர் மேலே சார்ஜஸ் இருக்கான்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் மினிஸ்டர். விஜய் பேசுகிறாருன்னா அதெல்லாம் தப்புன்னு. இதுதாங்க பாலிடிக்ஸ். ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம போய் கண்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கவர்மெண்ட்டில் தன்னுடைய வல்லமைக்கு சக்திக்கு மீறி டிஆர்பி ராஜாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அது திமுகக்குள்ளேயே பல அமைச்சர்களுக்கு
கடும் கோபத்தை, பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. பல கட்சிக்காரர்கள் மத்தியிலும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. எதனால அந்த செல்வாக்கு? தட்ஸ் $1 million கொஸ்டின். அவர் வகிக்கக்கூடிய துறை, அவருடைய செல்வாக்கு, அவங்க அப்பாவுடைய செல்வாக்கு, இவற்றையெல்லாம் வைத்து தங்கம் தினரசு அந்த துறையை நிர்வகிக்கும் போது இந்த இதே அளவு செல்வாக்கு கூட இருந்தாரா? இல்லை, இந்த செல்வாக்கு தங்கம் தினரசுக்கு இல்லை, ஆனால் டிஆர்பி ராஜாவுக்கு வருது. முதலமைச்சர் குடும்பத்திடம் டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது ஆச்சரியத்தை வர வைக்கக்கூடியது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியும். ஏன்னா துறை அந்த மாதிரியான துறை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பல உண்மைகள் வெளியில் வரலாம், அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு அல்லது தேர்தல் நெருக்கத்தில் வரலாம். அதனால் மற்ற மாவட்டங்கள் அமைச்சர்களை அவர் அட்ரஸ் பண்ணதுக்கும் இங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்குது, கலை யதார்த்தம் அப்படி இருக்குது. அவர் அட்ரஸ் பண்ண அதெல்லாம் ஒரு தப்பு. இதாங்க பாலிடிக்ஸு. இதுக்கெல்லாம் போய் நீ வேணா நீ மேடை போட்டு நீ பதில் சொல்லிட்டு போ, அவ்வளோதான். இதில் மந்திரிகளுக்கு முட்டு கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. ஏன் திமுககாரனே முட்டு கொடுக்க மாட்டான். வேணா திமுகவால் பிழைக்கிற பெய்டு மவுத் சொன்னால் முட்டு கொடுப்பானே ஒழிய ஒரிஜினல் திமுககாரன் இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும். ஏன்னா மந்திரிங்களால் ஒரிஜினல் திமுககாரங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. யாரோ சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் இப்போ அதிமுகலேருந்து எல்லாரும் உள்ளே வராங்க. திமுகக்குள்ளே இது பெரிய சன்னிங்கை ஏற்படுத்துது. யார் வந்தாலும் வரவேற்புன்றாரு. யார் வந்தாலும் எப்படி சார் வரவேற்பீங்க? காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2023-24 பல பேர் வட இந்தியாவில் பிஜேபிக்கு போனாங்க. 40 தொகுதிகளில் பிஜேபி வட இந்தியாவில் தோத்தது காரணம் கட்சி மாறி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தது. காலகாலமாக பிஜேபியில் 40 வருஷமாக 1980 கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இருந்தவனுக்கு சீட்டு கொடுக்காம புதுசாக காங்கிரஸ் வந்தவனுக்கு கொடுத்தோட விளைவு குறைஞ்சது 40 சீட்டு தோத்துது. அதே தான் நீங்கள் அதிமுகவில் உள்ள வரவங்களுக்குலாம் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா திமுகவுக்கு பெரிய பாதிப்புங்க. காலகாலமாக திமுகவில் இருக்கானே அவங்க தான் என்ன, அவனுக்காக யார் பேசுறது? அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து, அதாவது எம்ஜிஆர் 10 வருஷம், ஜெயலலிதா 15 வருஷம், 25 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை அடித்தடி, எத்தனை போலீஸ் கேஸு, அத்தனை மீறி நின்றவன் கட்சிக்காரன், திமுககாரன். ஒரிஜினல் திமுககாரன் அவன் கட்சி விட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் போக மாட்டான். அண்ணா திமுககாரனா அது 5 வருஷத்துக்கு மேலே ஆட்சி இல்லைனா ஓடுவான். 13 வருஷம் கலைஞர் வனவாசம், அதுக்கு பிறகு ஸ்டாலினும் கலைஞரும் 10 வருஷம் வனவாசம். அந்த கட்சியிலே கூட இருந்தானே அவனை ஓரம் கட்டிட்டு அதிமுகலேருந்து வரவங்களுக்குலாம் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா பிஜேபிக்கு என்ன 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததோ அது சத்தியமாக திமுக நடக்கும். கட்சி மாறிகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஈக்குவலிபிரியம் வாங்க, அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்க. அது டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ காலகாலமாக கட்சியில் இருக்கவனுக்கு என்ன கதை நான் கேட்குறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் திமுகவில் தானே இருக்கான். நீங்கள் அவனுக்கு சீட்டு கொடுக்காம புதுசாக வந்தவனுக்கு அதிமுகலேருந்து, அது எப்படிங்க அதிமுகலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துப்பீங்க? அது இயற்கைக்கு விரோதமானதுங்க. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கானே அவங்க கதை என்ன? ஒரு தொகுதியாக அவன் 10 வருஷமா 15 வருஷமா நர்ச்சர் பண்ணி வளர்த்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நேற்று வந்து ஒன்று தூக்கி கட்சியிலேருந்து அதிமுகலேருந்து கொடுத்தீங்கன்னா அது கீழே ஜெல்லாகாது. நான் தான் சொல்கிறேன் 40 சீட்டு செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஜெல்லாயிடுச்சு இல்லையா? எல்லாருக்கும் ஆகாதுங்க, எல்லாருக்கும் ஆகாது. அது விதிவிலக்கு. கிட்டத்தட்ட 8 அமைச்சர் வந்து விதிவிலக்குகளை விதியா வச்சு பேசாதீங்க. ஓகே, செந்தில் பாலாஜி இப்ப வந்தாருங்க. சேகர் பாபு 2009 வந்துட்டாரு. முத்துசாமி 2006 வந்துட்டாரு. எல்லாம் ரகுபதி முன்னாலே வந்துட்டாரு. செந்தில் பாலாஜி கேட்டகரி வேற. செந்தில் பாலாஜி எந்த தடவை என்ன ஆகுதுன்னு பாருங்க நீங்க. செந்தில் பாலாஜி அந்த இப்ப நடத்தினாங்களே அது என்ன விழா, அது 17 முப்பெரும் விழால வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்கு. இவங்க வெளியில சொல்ற மாதிரி ஒன்றும் தேனும் பாலும் ஓடல. கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. அதிகாரம் கையில இருக்குது. ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்குது. அவர் அதனால ஸ்டாலினை அதை சமாளிக்கிறாரு. நான் குறைச்சி மதிப்பிடல ஸ்டாலினை. பட் கட்சிக்குள்ள ரொம்ப சிக்கல் இருக்குது. கோஷ்டி பூசல் பெரிய அளவில் இருக்குது. இதில் அதிமுகலேருந்து வந்தவங்களால ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் அது வந்து காலகாலமாக அந்த தொகுதியில் இருந்தவங்க வந்து அவன் ரிவோல்ட் பண்ணுவான். தேர்தல் நேரத்தில் அது காட்டும். நிறைய ஒரு கேள்வி சார். போன இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை அதிமுகவை கொஞ்சமாக அட்டாக் பண்ணாரு. இதில் சுத்தமாக தொடவே இல்லை இல்லையா? நாளுக்கு நாள் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக திமுக மேலே தான் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? திமுக பக்கம் தான் ஒரு ஃபோக்கஸ் போவோம், பிஜேபி பக்கம் போகாது. ஏன்னா சிவா தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்குறாரு, இல்லை ட்வீட் போடுறாருன்னா அடுத்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 2 லைன் பேசுவார். அப்போ கூட ரொம்ப பேச மாட்டார். சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவரோட பிரதான எதிரி திமுக தான். அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரிலாம் கிடையாது. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அவர் எதிரி திமுக வீட்டுக்கு அனுப்பணும். எதிர்க்க வேண்டிய நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா திமுக குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி பிஜேபி தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? நான் இயக்குறாங்கன்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேங்க சிவா. யாரை பற்றியுமே நான் அப்படி சொன்னதில்லை. அது ரொம்ப பரந்துபட்ட குற்றச்சாட்டு. அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையற்ற குற்றச்சாட்டு. அவன் திமுகவை ஏற்றாலும் அவன் பிஜேபி, அவன் ஆர்எஸ்எஸ் என்பது வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. அப்படி நம்ம யாரையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நான் இசை அவரோட எனிமி வந்து திமுக. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். எதிரி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் குடும்பம் தான் எனக்கு எதிரி. திமுக தான் எதிரி. அதனால் நான் திமுக தான் விமர்சனம் பண்ணுவேன். நான் எதுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணணும்னு முடிவு அவர் எடுத்தார்னா அது அவரோட உரிமை. நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்து இதை செஞ்சாருன்னா நீங்கள் அவர் கேட்கலாம். இப்போ எதுக்கு வந்து பிஜேபி எதிர்க்கணும் அவர்? நான் கேட்குறேன். அதிமுகவே எதிர்க்கலாம் நேற்று இப்போ போட்டு நடக்கிறாங்க. எதுக்கிட்ட எதிர்க்கணும் அதிமுகவை? அவன் தான் பவர்லேயே இல்லையா? அப்போ அதிமுகவையும் எதிர்க்க மாட்டார், பிஜேபி. ஆமாம், திமுக தான் எனக்கு பிரதான எதிரி. நம்பர் 1 எனக்கு திமுக தான். திமுக தான் எதிர்ப்பேன்.
பின்னால பிஜேபி இருக்குதானா தெரியல. எப்படி நீங்க இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தாருன்னா அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். நடக்க போறது அசம்பிளி, அதனாலதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருக்கலாம் இருக்கலாம். இப்போ திமுகவை அவன் எதிர்த்தாலும் அவன் பிஜேபியோட பி டீம்ன்றது வந்து ஒரு பரந்துபட்ட குற்றச்சாட்டு. இன்னொன்று கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரப்போகுது. இந்த பாருங்க, நாள் நெருங்க நான் சொல்றேங்க, என் அனுபவத்தில் சொல்றேன் சிவா, நாள் நெருங்க இப்படி தான் வந்து நிற்கும். திமுக அண்ணா திமுக வந்து நிற்க போகுது. வேணுமா வேணாமா? திமுக வேணுமா வேணாமா? இது வரைக்கும் இருந்த நிலைமை அண்ணா திமுகன்னு வந்து நின்றுது. இப்போ புது பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது திமுக வேணுமா வேணாமான்னு இது வரைக்கும் அண்ணா திமுக ஓட்டு போட்டதால தான் ஜெயிக்க முடியுது. இப்போ அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அண்ணா திமுக இதுவரை இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருக்குங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கட்சிக்குள்ள. இன்னும் 6 மாதத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு. ஆனால் அதிமுக ஃபுல்லாக ஸ்வீப் பண்ண கோயம்புத்தூர் தொகுதிக்கு போகும்போது அங்கேயும் திமுக தான் விமர்சனம் பண்ணுவாரா, இல்லை அதிமுக விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது பார்க்கணும். ஏன்னா எங்கே போனாலும் அவர் திமுகவை தான் விமர்சனம் பண்ணுவார். ஆட்சிங்க இது. ஒரு பகுதியில் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கா பலமாக இருக்கான்றது பிரச்சனை கிடையாதுங்க. மாநில தேர்தலுங்க. எனக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாமா? வேணும்னா வேணும் சொல்லு, வேணான்னா வேணான்னு சொல்லி அதுக்கு என்னென்ன காரணங்களை அடுக்க முடியுமோ அடுக்கு. கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடி, தப்பே கிடையாது பொலிட்டிக்கலி. அதை விட்டுட்டு நீ அண்ணா திமுக எதுக்கு அண்ணா திமுக விமர்சனம் பண்ண? அங்கே உட்காந்துன்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறான் இல்லை ஆர்நாப் கோஸ்வாமி 10-12 வருஷமா இல்லை பவரை விட்டு போனவங்கள. அதே தானே நீங்கள் செய்கிறீங்க இங்கே. அதனால் அது எனக்கு தான் எதிரி தெளிவாக ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். குறைஞ்சபட்சம் ஒரு அளவாவது அவனால் இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். ஒரு நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது விஜயால். அது நான் உறுதியாக சொல்கிறேன். எப்படி ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாதோ அதே மாதிரி விஜயால் ஒரே நேரத்தில் 2 பெரிய எதிரிகளை, திமுக ஒரு பெரிய எதிரி, பிஜேபி ஒரு பெரிய எதிரி, 2 எதிரிகளை அவரால் சமாளிக்க முடியாது. இது வந்து ரொம்ப அப்படியே நாசுக்காக நான் பிஜேபியும் எதிர்க்கிறேன்னு காண்பித்து கொள்வதற்காக அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி 1 லைன் 1.5 லைன் பேசுகிறார். இன்னும் ரொம்ப விமர்சனம் ஆச்சுன்னா கூட ஒரு 2 லைன் பேசலாம். பட் மெயின் எனிமி வந்து அவருக்கு திமுக தான். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அது வரும் மாதங்களில் வரும் நாட்களில் தேர்தல் நெருக்கத்தில் திமுக தான் பிரதான எதிரி என்பதால் யார் கூட வேணால் சேர்றேன், அதில் யாரும் எனக்கு அன்டச்சபிள் என்ற முடிவை அவர் எடுப்பாரே. ஆனால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அந்த எல்லைக்கு அவரை திமுக புஷ் பண்ணிச்சுன்னா அவர் அங்கேயும் போவார். எனக்கு என்னமோ அவர் சீமான் மாதிரி வந்து தோற்பதற்காக தேர்தலுக்கு வரவில்லை. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், அவர் ஜெயிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் தனித்து நின்னா சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியமே இல்லை. தனித்து விஜய் நின்னார்னா சாத்தியமே இல்லை. ஓட்டை கெடுக்கலாமே வழியே ஜெயிக்க முடியாது. 4 முனை போட்டி வந்ததுன்னா திமுக வந்துடும் சிவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் வில் பி a disruptor. அவர் இஸ் நாட் அ விக்டர். அவர் ஒரு டிஸ்ரப்டராக இருப்பார். வெற்றியாளராக அவர் முகழ்க்க முடியாது. 4 முனை போட்டியில் அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். ஒருவேளை கடைசி நேரத்தில் அவர் போய் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்றாருன்னா தலைகீழ போயிடும் நிலைமை. 4 முனை போட்டியில் விஜயால் வெற்றி பெற முடியாது. திமுகவின் வெற்றிக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர் அப்பொழுது உறுதுணையாக இருப்பார்.